ஹாய். கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்காத குழந்தைய என்னங்க செய்கிறது? கண்ணா இங்கே வா அப்படின்னு சொல்லி நீங்களும் ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிட்டு பார்க்குறீங்க. ஆனால் ஒரு தடவை கூப்பிடுறீங்க, 2 தடவை கூப்பிடுறீங்க, 3 தடவை கூப்பிடுறீங்க, அப்பயும் பதில் வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பொதுவாக யோசிக்கிறது சரியான பிடிவாதம். கூப்பிட்டு கூட என்னன்னு கேட்கலையே, என்னடா புள்ள இது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவங்க ஏதாவது ஒன்றில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, இறங்கி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் தூரத்துலேருந்து கூப்பிடுறீங்க. ஸோ அப்படிங்கிற நேரம் அவங்க வேணா ஒரு சவுண்டை கொடுப்பாங்க, அது கூட உங்களுக்கு திரும்ப கேட்காது. ஸோ அப்படி இருக்கிற நேரம் நம்ம ஒரு பதில் எதிர்பார்க்கறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத வேலை தான். அதனால முதல்ல இதுக்கு பிறகு அந்த மாதிரி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கிட்ட போய் பாருங்கள் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கிட்ட இருந்து கூப்பிடுங்க. தூரத்துலேருந்து கூப்பிடுறத குறைச்சிக்குவோம். கிட்ட போயிட்டு உங்கள் குழந்தையோட கண்ணை பார்த்து அவங்க பேரை சொல்லுங்கள். இப்போவே விளையாட்டை முடிச்சுட்டு வந்துடுவீங்களா, அப்படி இல்லாட்டி இன்னொரு 2 நிமிஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். கட்டாயம் பதில் ஒன்று வரும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆர்டர் பண்ணாமல், அதாவது கட்டளையிடாமல் அவங்கள தெரிவு செய்கிறதுக்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறோம். அப்போ அவங்க 2ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். உடனே இப்போ வந்தாகணும், அப்படி இல்லாட்டி 2 மினிட்ஸில் வந்தாகணும். அப்படி அவங்க அதுக்கு அக்ரி ஆகி வந்தாங்களா இருந்தால், நான் கூப்பிட்டோன்னே வந்தீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அந்த இடத்துல உங்கள் ஈகோவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த இடத்துல நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான், நம்ம ஈகோவை காட்டுவோம். அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும், கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, அழகான போட் ஒன்று போய்கிட்டு. நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக அவங்கள பாராட்டினீங்களா இருந்தால், போட் சத்தம் உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் இப்படி இவங்களை கொஞ்சமாக பாராட்டினீங்களா இருந்தால், அடுத்த முறை அவங்க இன்னும் விரைவாக சில வேளை நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல மெத்தட். ஒவ்வொரு தடவையும் கூப்பிட திரும்ப வராத குழந்தைகள் என்ன பண்ணுறது? அவங்கள புரிஞ்சிக்க தான் இருக்குது. இப்படி தான் அவங்களுடைய மூளையில் வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். பொதுவாக எல்லா பெற்றோருக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை தானே இது. கூப்பிட்டா பிள்ளைகள் வரமாட்டாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதனால எல்லா பெற்றோருக்கும் இதை அனுப்பி வைங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.